மயானத்துக்கு போய் செஞ்சியா உன்னை அது பின்தொடர்ந்து இருக்கு. சாதாரணமாக இறந்தவங்க வந்து தெய்வமாக மாறிடுவாங்க. அது ஒரு துரு ஆத்மாவை தான் ஆகும்பா. அதுதான் அந்த குட்டி சாத்தான் மோகினி. குட்டி சாத்தனை வந்து பிடிச்சேன், அதை வந்து அழகாக இதில் அடைச்சி வச்சுட்டேன். இது பில்லி சூனிய வீட்டில் இப்படி வச்சோம்னா, இது உள்ளே வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கத்தில் அது பேர்ந்துக்கிட்டு வெளியே வரும். அந்த ஓலைச்சுவடி வந்து எல்லாரோட கண்ணுக்கும் தெரியாது, நாங்கள் வந்து அந்த குங்குமத்தை பூசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னீங்க. அதோட செஞ்சு காட்ட முடியும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அச்சரப்பாக்கம் லக்ஷ்மி அம்மாள் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்ப்பா. இப்போ இந்த ஆன்மாக்கள் ஆவிக்கள்லாம் வந்து பிடிச்சி டப்பால் அடைக்கிறாங்க, சொம்புக்குள்ளே அடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பார்க்கவும் செஞ்சுருப்போம். நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? எதுக்காக பண்ணுறீங்க அது? அப்பா, ஆத்மாவை அடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆத்மாவா அடைச்சிடலாம், ஈஸியாக பிடிச்சி அடைச்சிடலாம். அது வந்து நம்மளை அழுகை ஓசையோட கேட்கும். ஆத்மாக்கள் ஆவிகள் இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது? ரெண்டுமே ஒன்று தான்? ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு தான் ஒன்று. ஆத்மாக்களும் ஒன்று தான், ஆவிகளும் ஒன்று தான். ஓகே ஓகே. ஆவிகள்னா மக்களுக்கு வந்து நிறைய அதுலேயே ஒரு டவுட் இருக்குது. அதுலேயே டவுட் இருக்குதுன்னா அதை எப்படி நான் கிளியர் பண்ணுறேன் பாருப்பா. இந்த ரோட்டில் போகிறோம், திடீர்னு நிறைய ஆசைகள். நான் வீடு கட்டணும், வாசல் கட்டணும், பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழணும், பிள்ளைங்களோட வாழணும், பிள்ளைங்களை விட்டு போவோம். மாசமாக இருந்தால் குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடி அவன் இறந்து போயிடுறாங்களா, பசங்கள்லாம் அரியா பசங்க இறந்து போயிடுறாங்கல்ல, அலையாத ஆத்மா, அது ஆத்மா. புரியுதாப்பா? துரு ஆத்மாங்கிறது வந்து இந்த தூக்கு போட்டு செத்தவங்க, மருந்து குடிச்சு செத்தவங்க, அவங்களாம் துரு ஆத்மாவாயிருவாங்க. புரியுதாப்பா? அறியாத ஆசையில் ஒரு வேகம் கொண்டு இறந்துடுறாங்கல்ல, அது வந்து துரு ஆத்மா ஆயிடுவாங்க. மேற்கொண்டு என்னதுன்னா, சாதாரணமாக இறந்தவங்க வந்து தெய்வமாக மாறிடுவாங்க. முதுமை அடைந்து இறக்குறாங்க பார்த்தியா, 80 வயசு 90 வயசு, அவங்களாம் தெய்வம் ஆகிட்டாங்க. தெய்வ கடாட்சியத்தோடு அவங்க இறந்துருவாங்க. அதுவும் கரெக்டான தெய்வ கடாட்சியமான நாளில் தான் அவங்க இறந்துருப்பாங்க. பிறந்த குழந்தைகள்லாம் கூட ஒரு வயசுலேயே ஏதாவது ஒரு அவசகரமாக ஏதாவது நடந்து இறந்துடுறாங்களே. ஆமாம், அதுவும் எப்படி? அது ஒரு துரு ஆத்மாவை தான் ஆகும்பா. அதுதான் அந்த குட்டி சாத்தான் மோகினி, ஜின்னு, இந்த மாதிரி ஆத்மாங்களுக்கெல்லாம் கூடமாட வேலை செய்கிறதுங்க. அது வந்து டப்பால் அடைக்கிறது, சொம்புக்குள்ளே அடைக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குதுப்பா. அந்த சொம்புக்குள்ளே அடைக்கிறதா இருந்தாலும் சரி, டப்பால் அடைக்கிறதுனாலும் அடைக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வெளியே வந்துச்சுன்னா நம்மளை காலி பண்ணிடும். ஒரு சில நேரம் அதுக்கு கட்டு போட்டு வச்சுருக்கணும். ஒரு சில நாளிகை மட்டும்தான் அது கட்டில் இருக்கும். எதுக்காக அது வந்து அந்த மாதிரி டப்பாக்குள்ளே அடைக்கிறாங்க, சொம்புக்குள்ளே, என்ன காரணம்? இப்போ வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்துக்கும் என்கிட்ட வராங்க, கெட்ட விஷயத்துக்கும் என்கிட்ட வராங்க. கெட்ட விஷயத்துக்கு நம்ம பண்ணறது கிடையாது. ஆனால் அதை வந்து இப்போ வந்து ஒருத்தவங்கள பேய் ஓடுறோம், அந்த பேயை பிடிச்சி நம்ம வச்சுருந்தோம்னா நம்ம கெட்டதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளிகை நேரத்தில் அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு அந்த இதுக்குள்ளே ஆடைனா அடைஞ்சிக்கும். இல்லை ஆணியில் போய் மரத்தில் போய் ஆணி அடிச்சிடலாம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நிறைய மரத்தில் ஆணி, இந்த புளிய மரத்துலாம் நிறைய ஆணிகள் இருக்கும். அதை நான் அடித்த ஆணிகள் தான். அதனால தான் புளிய மரத்து கடையில் போய் உட்காரக்கூடாது. இரவு நேரங்களில் அது மேலே வந்து உட்காந்துருக்கும், அந்த ஆத்மாங்கள் உட்காந்துருக்கும். அந்த ஆணிகளை கீணிகளை பிடிங்கிட்டானா தானாக வந்து சேர்ந்துடும். மயானத்துக்கு போய் செஞ்சியா உன்னை அது பின்தொடர்ந்து இருக்கு. உனக்கு ஒரு நேரம் இருக்கிற உடல் ஒரு நேரம் இல்லை, இருக்குதாப்பா? புரியுதா? உன் புத்தி உன் கையில் கிடையாது. சண்டையும் சச்சரவமாக தான் இருக்குது அந்த இடத்துல கூட, புரியுதா? ஆனால் உன் கைக்கு வந்து எல்லாபடியும் நல்லபடியாக இருக்குது, எல்லாம் செஞ்சுருக்குது, கொண்டு இருக்குது, எல்லாம் பண்ணியிருக்குது. அது எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்படி யாரையும் செஞ்சுட்டாங்களா, இல்லை அங்கே போயிட்டு வீழ்ந்தது அந்த அதிர்ச்சியில் ஏதாச்சும் ஆயிடுச்சா? அதிர்ச்சியில் ஆனால் அப்பா, அதிர்ச்சியில் ஆனால் எல்லாம் சரியாகும். புரிகிறதா? இந்த அகனியை நேரம் ஒத்துப்பாரு, இதே ஒத்துப்பாரு. இந்த அக்னியில் என்ன தெரியுது? எந்த உருவம் தெரியுது? அதான் சொல்கிறேன் இல்லையா, அந்த பொம்பளை அதே புலதாச்சி மாரி செத்து போயிடல இல்லையா, பைக் நம்பர் அதான் தெரியுது. இப்போ எனக்கு செத்தவ தெரியுறா? மாயமோ மந்திரமோ மலையாள ரூப கணபதி மைவந்திர காளி மயான காளி சுடுகாட்டு காளி அங்காள பரமேஸ்வரி தாயே நடலையும் சுடலையும் காப்பிடமே தாயே அங்காள பரமேஸ்வரி தாயே. வெள்ளியோ சூனியமோ ஏவலோ எதிராளிகள் பிரச்சனைகளோ அந்தி கட்டு சந்தி கட்டு ஓம கட்டு. அம்மா தாயே, நான் இனிமேல் எந்த குடிக்கவே மாட்டேன்.
அதெல்லாம் இரவு 12 மணிக்கு மேலே தான் செஞ்சால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போலாம் செய்யல 12 மணி ஆகும். எப்படி ஒழுகுது பார்த்தியா? அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி வந்து வேற ஒரு சேனலில் வந்து நீங்கள் காட்டியிருந்தீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது, உங்ககிட்ட நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதை நம்மளுக்கு காட்ட முடியுங்களா? அதை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக காட்டலாம். இந்த பாக்ஸ் வந்து நம்ம திறக்கவே கூடாது, நம்மளே இந்த இடத்த விட்டு ஓடிடுவோம். அது மாதிரியான பாக்ஸ் இது. இது வந்து எதுக்கு தெரியுமா? அப்படி என்ன இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். என்ன இருக்குதுன்னா, ஒரு போன இதில் வந்து ஒரு குட்டி சாத்தனை வந்து பிடிச்சேன். நான் குட்டி சாத்தனை வந்து பிடிச்சேன். அதை வந்து அதுக்குரியதெல்லாம் கொடுத்துட்டு வந்து அதுக்கு வந்து ரொம்ப ஒரு சாஃப்டானது, அது ரொம்ப குழந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து அழகாக இதில் அடைச்சி வச்சிட்டேன்னா இரவு நேரத்தில் அதை திறந்து விட்டு அவல் பொரிகள்லாம் போட்டுருவேன். அது வெளியே போய் சாப்பிட்டுட்டு வரும். வெளியே அதுங்க எதுனா போகணுன்னா அந்த தென்னை மரம் பனை மரத்து மேலே ஏற்றி விட்ருவேன். அது வரல போய் விளாண்டுட்டு வரும், குழந்த மாதிரி விளாண்டுட்டு வரும். இது சரிங்க. ஆனால் வந்து அந்த டைமில் யாராவது ஆள் நடமாட்டம் வெளியில் இருந்து இது எதுவுமே பண்ணாது. எதுவும் பண்ணாதுங்களா? ஆளுங்க மேலே மட்டும் ஆடும், அவ்வளோதான். பெரிய ஆளுங்களை வந்து இந்த குழந்தைத்தனமாக ஆத்துறது, குழந்தைத்தனமாக ஆக்குறது, பெரிய பெரிய கோடீஸ்வரம் மேலாம் ஏவி விட்டு அந்த குழந்தை மாதிரி ஆக்கிறது, எதனா ஒரு சிம்டம்ஸ் பண்ணி விட்டுறது, லாஸாக குழந்தை விளைஞ்ச வெள்ளாமல் குழந்தை கையில் கொடுத்தா வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வீடு வந்து சேராத அளவுக்கு ஆக்கிரும். அவ்வளோதான். இது வேற என்ன நல்லா வச்சுருக்கீங்க? அப்பா இது ஒரு ரகசியமானது தான், ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன். 8 மை எதிராளிகளெல்லாம் ஓட துரத்தும். இது வச்சுட்டு போனேன் எதிராளிகளை ஓட துரத்தும். அது ஒரு உன்னதமான பேய் பிசாசுகள் அனைத்துமே இதுக்கு வசியமாகும். ஓகே, புரியுதுங்களா? அது வந்து தெய்வத்துக்கு இது ஆகாது. அடுத்து தொட்டாச்சி நீங்கி தொட்டானா 2 ஒட்டிக்கும். இது வந்து ஆண் பெண் வசியத்துக்கு. சரி சரி, ஓகே. ஆண் பெண் வசி சில மூலிகைலாம் போட்டு ஆண் பெண் வசி. இது மெயினில் இருக்கிறது வந்து தொட்டாச்சி நீங்கி. ஆனால் கேரளாவில் தானே அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கேரளாவில் ஃபேமஸ்ப்பா, அது கேரளா தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் தமிழ்நாட்டிலையும் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். எங்களுக்கு சித்தர் வழிபாட்டில் இருக்கிறோம். நான் கும்புறது வந்து நாகசித்தர் மூலியமாக நாங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து தர்பைனா என்னன்னு சொன்னா, தர்பனா இப்படி தான் இருக்கும். தர்பம் வந்து பச்சை பசேன்னு தான் இருக்கும். சில பொருளுங்கெல்லாம் போட்டது இந்த மாதிரி கருப்பாயிரும். மை மாதிரி தான் இருக்குது பார்க்குறது. இது மைதான்ப்பா, தர்பங்கிறது மை தான். அது தர்பையில் நிறைய விஷயம் அதில் சேர்த்துருப்போம். நாங்கள் அதில் வந்து நிறைய மூலிகை பொருள் சேர்த்துருப்போம், நிறைய பொருளுக்கு அதில் சேர்த்ததுனால என்ன ஆகுதுன்னா சொல்ல விட மாட்டேங்கிறது. அது வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் தர்பை தேவைப்படுது. ஒரு அம்பாளை கொண்டு போய் பிரிஷ்ட பண்ணனாலும் அம்பாளை கட்டுப்படுத்தினாலும் அந்த தர்பை தேவை. அது வந்து எந்த ஒலிகை கதிரொலிகளே இந்த கிரகங்கள் நிறையெல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேரத்தில் தர்பை ஏன் அரிசியில் போடு, இப்போ எல்லா இடத்துல தண்ணியில் போடு, வெண்ணியில் போடுன்னு இருக்காங்க. தர்பை வந்து அனைத்துமே தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அது இடியை கூட தாங்கக்கூடிய சக்தி இருக்குது அதுக்கு, தர்பைக்கு. புரியுதா? அதனால அந்த தர்பையை வச்சு இது பண்ணனா நம்ம மனுஷன் உடம்புல வைக்கிறதுனால அனைத்து கஷ்டம் நஷ்டம் அனைத்துமே தாங்கக்கூடிய சக்தி அவன் உடம்புல வந்துடும். எதிராளிகள் என்ன பிரச்சனை பண்ணாலும் சக்தி வந்துடும். அதோட முகவசியத்தை கொண்டு வந்துடும். ஒருத்தவங்களை பார்த்தா தம்பி நல்லா இருக்கிறப்பா, உன்னை பார்த்தா மகாலட்சுமி கடாட்சியத்தோடு இருக்கிற, பார்த்துட்டு இருந்தா அவள் மூஞ்ச பார்த்துட்டே இருக்குன்னு போல இருக்கும். அது மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த கடாட்சியத்தோடு சேர்ந்தது தான் இது. இது வந்து பச்சை கற்பூரத்தில் அது ஒரு பேஸ்ட்டு. ஓகே, இது பேஸ்ட்டு மையின்னு சொல்ல முடியாது, பேஸ்ட்டு. ஆனால் சவுண்டு கேட்கும். இது வந்து இது வந்து என்ன பண்ணனா, ஒரு வீட்டு வாசலை வச்சோம்னா வீடே நறுமணத்தை கொடுக்கும். பச்சை கற்பூரத்தில் செஞ்சது இது, நறுமணத்தில் இருக்கும். இது வந்து ஏழுமலையானுக்கு உகந்தது. பண வசீகர தன்மையத்தை இது கொடுக்கும். பீரோலில் வச்சோம்னா நறுமணத்தை கொடுக்கும். ஜவ்வாது வாசனை, ஏலக்காய் வாசனை, குங்குமப்பூ வாசனை, அனைத்து மூலிகை பொருளும் சேர்ந்தது இது. தசாங்கம் சில பொருள்லாம் சேர்ந்தது இது. அதை காய வச்சு வச்சுருப்போம், நெல்லில் உலர்த்தி வச்சுருப்போம். இதை புரியுதுங்களாப்பா? இந்த மை பில்லி சூனியம் ஏவல்கள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நெத்தியில் வச்சோம்னா அது வந்து குட்டி சாத்தானா இருந்தால் குட்டி சாத்தனை காட்டும், ஏவலாக இருந்தால் ஏவல்களை காட்டும். அந்த வச்சோம்னா அந்த மையே அந்த குட்டி சாத்தனை மாதிரி ஆயிரும், ஏவல்கள் மாதிரி ஆயிரும். இல்லை செத்தவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா செத்தவங்களை மாதிரி காட்டும். இது
உடனே உள்ளே இருக்கிறது வெளியே வந்துடும். இதெல்லாம் என்னன்னு கேட்டுட்டு இருக்கேப்பா. இது வந்து இப்போ வந்து குடிக்காதவங்களுக்கு வந்து இதை கொடுத்தேன் நான். அவன் கையில் போனதுமே இது கருப்பாயிடுச்சு. அவன் மேலே வந்து குழந்த பத்த வந்து மாசமாக இருந்து அவள் இறந்துட்டான். அவள் பிடிச்சிக்கிட்டா. அவகிட்ட நான் குடிக்கிற வந்து காலிடப்பா, அது வந்து சும்மா மூடி தான் கொடுத்தேன். அவள் உடம்புல இருக்கதை இது உள்வாங்கிடுச்சு. அதனால கருப்பாயிடுச்சு. அது கருப்பாயிடுச்சு. முன்னாடி தானே கருப்பாயிடுச்சு, கீழே ஊற்றுனேன். ஆமாம் ஆமாம். புரியுதா? இது எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும், மாசமாக்குற வெயிட் மாதிரி இருக்கு பாரு. இதில் தொட்டு பாருப்பா, தொடுப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் பிடிச்சிருக்கேன் பாரு. ஆமாம் ஆமாம். எவ்வளோ வெயிட்டாக இருக்குது பாரு. இதெல்லாம் இருக்குது பாரு எப்படி இருக்கு. இது வந்து இந்த இது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு மூலிகை மருந்து மாதிரி. இதெல்லாம் குழந்தை இல்லாதவளுக்கு இதில் வச்சு கொடுத்தோம். இது ஒரு சொட்டு விட்டு மற்றதை கொடுத்தோம்னா குழந்தை இல்லாதவளுக்கு இது நல்லாயிருக்கும். இது வந்து காசி தீர்த்தம் அதோட மேற்கொண்டு வச்சு செஞ்சுருக்கிறேன். இது வந்து ஏன்னா சில வீட்டுங்களுக்கு இப்போ ஒரு வேலைப்பாடு பண்ணோம்னா இதை எடுத்துகிட்டு போகணும். இது வந்து வியாபார ஸ்தலத்தங்களுக்கு சில மூலிகை போட்டு செய்து வச்சுருக்குது. இது வியாபார ஸ்தலத்துக்கு. இது வந்து பெள்ளி சூனியம் ஏவல் எந்த இதுனா இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் உள்ளே வச்சிட்டோம்னா அது வெளியே வந்துடும். இது பில்லி சூனிய வீட்டில் இருக்கிற வீட்டில் இப்படி வச்சோம்னா இது உள்ளே வச்சிட்டோம்னா அது ஒரு பக்கத்தில் அது பேர்ந்துக்கிட்டு வெளியே வரும். புரியுதாப்பா? இது வந்து அதோட மகிமை. புரியுதா? இது வந்து இது நம்ம இப்போ வந்து சாதாரணமாக இருக்குது, லைட்டாக இருக்குது. இதில் வந்து சில பொருளாக போட்டு வச்சுக்கிறோம். இதே இது நம்ம கொண்டு போய் நம்ம பில்லி சூனியம் இருக்கிற வீட்டுக்கு போனோமா இது கனமாயிரும். கொண்டு போய் பூமியில் பறிச்சோம்னா அது தானாக உள்ளே இறங்கும். அது வெளியே வரவும் இது தானாக வெளியே வந்துடும். நம்ம சில சாமியை கும்பிடணும் வாமா அப்படின்னு கூட வெளியே வந்துடுவாய்வா. இதில் நீங்கள் வந்து ஒன்று சொன்னீங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு மருந்து ஒன்று இருக்குது, அந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கும் வந்து அந்த ஒரு பாக்கியத்தை வந்து நீங்கள் வந்து பெற்று கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். அது இந்த மருந்து தானா? ஆமாப்பா, இந்த மருந்து இல்லைப்பா. இது வந்து தெய்வ அனுகிரகத்துக்கோசரம். அவளுக்கெல்லாம் மாதவிடாய் படாத இருக்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு மாதவிடாய் படாத இருக்கிறாங்க. அது வேறு கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்குது, சின்ன கட்டிகள் இருக்குது. அந்த கர்ப்பப்பைக்கு விரிசல் விடாமல் இருக்குது, பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பெண்களுக்கு வந்து இது ஒரு சொட்டு கொடுத்து அது சில மூலிகை நம்ம பறிச்சுட்டு மலையில் பறிச்சுட்டு வந்து அதை கொடுத்துட்றோம். காலைல 5 மணிக்கெலாம் கொடுத்துருவோம். அதில் என்ன சிறப்புனா காலையில் 5 மணிக்கு மேலே குடித்தாங்கன்னா அந்த இது இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வெயில் பட்டதுமே அது பூச்சாக வந்துடும், வெள்ளை பூச்சிகள் விழுந்துடும் அந்த மூலிகை மருந்தில். அவங்களே டைரெக்டாக நிறைய பேர் பார்த்துட்டு கொஞ்சம் சூரிய போதையும் வரவங்க கொஞ்சம் நேரம் வச்சிருந்து குடிக்கையில் அது நிறைய பேருக்கு அது பூச்சிகளாக வந்து கீழே ஊற்றிட்டுலாம் போயிருக்கிறாங்க. நான் வந்து அந்த டைம்லாம் கொடுக்கறது கிடையாது. நான் இல்லாதப்போ கொடுக்க சொன்னப்போ அந்த மாதிரி ஆகிட்டுருக்குதுப்பா. நிறைய பேருக்கு இந்த தெருவில் 2-3 பேர் குழந்தைன்னு இருக்குது. இந்த சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் குழந்தைங்க நின்று இருக்குது. பகவான் புண்ணியத்தில் அந்த அம்பா புண்ணியத்தில் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. பெரியவா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டா, அம்பா பக்கத்தோனே இருக்கிறான். நான் 4 பேருக்கு நல்லது செய்கிறேன். நான் காலைல பால் கறக்க 4 மணிக்கு எழுந்திருப்பேன், வரேன் 5 மணிக்கு மருந்து அரைச்சி கொடுத்துட்டு போகிறேன், அவ்வளோதான். அப்போ அதே மாதிரி அங்கே வந்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க, அந்த குச்சியோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதாப்பா, இதான் கொத்துப்பிரம்பு. இது வந்து கொத்துப்பிரம்பு ஓடாத பேய்களெல்லாம் ஓட்டி வைக்கும். அந்த அம்மா வந்து குறி சொல்லும் குறத்தி அப்பாவையில் இந்த அம்மா அந்த பெரமை கொண்டுட்டு தான் போயிருக்கிறாளாம். ஓகே. குறி சொல்லும் போது போயிட்டுருக்கா. முதல்ல அம்பாள் ஆவையே மருள் வரையில் இதை தான் முதல்ல கையில் எடுத்து கொடுப்பாங்க. அம்பாளுக்கு பிடிச்சது இது தான் கொத்துப்பிரம்பு. இது யாருன்னா உடல் இதாக இருந்ததுன்னா இதில் தட்டி எடுத்து வச்சுட்டு வேப்பிலையால் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சு விட்டோன்னா உடல் ஜுரம், காய்ச்சல், தேவையில்லாத உடல் சோர்வு இது இருந்துச்சுன்னா சரியாயிரும். கந்திஷ்டியெல்லாம் வந்து இது சரியாயிரும். எப்பேற்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் குணப்படுத்த முடியுமா நம்மளோட அம்பாளால்? எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் குணப்படுத்த முடியும்னா உடம்பத்த நோயாக இருந்தால் குணப்படுத்த முடியவே முடியாது. இந்த கேன்சர், இந்த பிளட் கேன்சர், இந்த ஹார்ட்மா பூட்டு, இந்த ஹார்ட்டில் ஓட்டை இருக்கிறது, இதெல்லாம் வந்து நேச்சுரலாக அந்த ஹார்ட்டில் ஓட்டை இருக்கிறதெல்லாம் அது ஒரு சில விஷயத்தால் ஓட்டை ஆகிடும். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியாதுப்பா. மற்றபடி இந்த பில்லி சூனியம் ஏவல் அந்த செய்வினியால் அந்த போராட்டத்தெல்லாம் பொச்சரிப்பினால வேறு எந்த வேலைகள் செய்திருந்தாலும் அதை நான் சரி பண்ணி அனுப்பிச்சி விட்டுருவேன். டாக்டருங்களால் கைவிடப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் நான் குணப்படுத்துவேன். அதே மாதிரி இந்த கேன்சருக்கெல்லாம் நான் குணப்படுத்த மாட்டேன்ப்பா, அதையும் நான் சொல்லிடுறேன். புரியுதா? நம்ம உண்மையே சொல்லிடணும். இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் மனத்தத்திரிவு அதெல்லாம் சரி பண்ண முடியல, பெரிய பெரிய ஆள் இருப்பாங்க, டக்குன்னு சரிஞ்சிருவாங்க. அவங்கள அதே உயரத்துக்கு கொண்டு போய் என்னால் வைக்க முடியும். 100% கொண்டு போய் அதே இடத்துல நான் உட்கார வைக்க என்னால் முடியும். ஆமாம், அந்த ஓலைச்சுவடி பற்றி நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அந்த ஓலைச்சுவடி வந்து எல்லாரோட கண்ணுக்கும் தெரியாது, நாங்கள் வந்து அந்த ஒரு குங்குமத்தை பூசினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னீங்க. அதோட செஞ்சு காட்ட முடியுமா? செஞ்சு காட்டுறேன்ப்பா, அதனால் ஒன்றும் கிடையாது, நான் செஞ்சு காட்டுறேன்.
அப்பா இது வந்து எனக்கு கிடைச்சதே அபூர்வம், அவள் எனக்கு கொடுத்ததே எனக்கு அபூர்வம். அவள் வந்து பெருங்குளத்தூர்லேயே அவன் மகானாக வாழ்ந்தவர், புரியுதா? அவர் வந்து பிராமினர்னா மகாகாளியை கொண்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பா. அப்போ இருக்கிற ஃப்ளாட்டில் அவர் பூஜை பண்ணுறாருன்னா யாருக்குமே தெரியாது. நாங்கள் சீடர்களாக போனவங்க ஒரு 4-5 பேர் தான் அவகிட்ட பண்ணவங்க. அவள் வந்து இந்த பெள்ளி சூனியம் பெரிய பெரிய புரமோகரெலாம் அவருக்கு தெரியும். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரிய பெரிய புரமோகர் தான். நம்மளை மாதிரி சின்ன சாதாரணமெல்லாம் அவர்கிட்ட போக முடியாது. அவர் வந்து எப்பயுமே தியானத்தில் தான் இருப்பார். அவர் பிராமினர். அவர்கிட்ட இல்லாத யானை தந்தம் கிடையாது, மான் கொம்பு கிடையாது. நிறைய பொருள் அவர்கிட்ட இருக்குது. மூலிகையால் அனைத்து மூலிகையான பொருள் இருக்குது. அந்த ஓலைச்சோட்டிலையும் எழுதுனது நிறையா இருக்குது. அவர் பெரிய ஒரு நோட்டில் வியாபாரம் ஆகலையா, அதுக்கு இந்த மாதிரி செஞ்சால் வியாபாரம் ஆகும். 1 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி பண்ணால் கீழே விழுந்தாலும் அடிபடாது. 2வது வயசு குழந்தைக்கு இந்த இயந்திரம் போட்டு இதை எழுதுனா நோயே அண்டாது. 11 வயசு வரைக்கும் எழுதி கொடுத்துருக்குறாரு. அவெல்லாம் மகான். அதோட என்னென்னா அவர் வந்து கொஞ்சம் கெட்டதுக்கு போயிட்டார். என்னுடைய குருநாதர் தான் நம்ம சொல்லக்கூடாது. இன்றைக்கி தெய்வலோகத்தில் இருக்கிறாரு. அவர் நின்று காட்சி கொடுத்துட்டுருக்கான். அதனால தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அவளை பற்றி பேசுகிறதுக்கெலாம் இது வந்து என்ன சாத்தியமே கிடையாது. நான் என்ன இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவளை பற்றி பேசக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா இதில் தீயவர்கள் தெய்வத்தை வச்சு தீவர்களுக்கு யார் யார் செய்திருந்தாலும் மகானாக இருந்தாலும் பூமிக்கு போய் இது இறையாகத்தான் செய்யணும். நீண்ட நாள் வாழ முடியாது, புரியுதா? அது வந்து எப்படின்னா அவர் வந்து பாக்கு போட கிளம்புனார். நல்லா இருப்பாருப்பா, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்குல்ல. டெய்லி ஒரு வேளை தான் சாப்பிடுவார். அது பச்சரிசி சாதம் தான் சாப்பிடுவார், புரியுதா? அவர் அந்த விபூதி எடுத்து இப்போ விபூதி எடுத்து இன்றைக்கி கண் முன்னாடி இப்படி வாங்கினா அது ஒன்றே வந்து நிற்கும். குட்டி சாத்தானாக இருந்தாலும் சரி, பேய்களாக இருந்தாலும் சரி, அங்கே மாண்டவங்க செத்தவங்க இருந்தாலும் சரி, ஒரு தெய்வத்தை இந்த இடத்துல வந்து இப்போ இந்த தெய்வத்தை வந்து இந்த நேரத்தில் நான் கட்டி போகிறேன் 1 நிமிஷம் அப்படின்னா அந்த இடத்துல தெய்வமே இருக்காது. அந்த தெய்வத்துக்கிட்ட மாலை போட்டிருக்காங்களா அப்படியே சரிஞ்சு கீழே விழுகும். தெய்வத்தை தூக்கி ஒரு கணம் கட்டி போடுறாங்கல்ல, அந்த கணத்தில் அப்படியே அந்த மாலைகள் சரிஞ்சு கீழே விழுகும். அந்த பொட்டுகள் கீழே விழுகும். அந்த அம்பாளுக்கு வச்சிருந்த கண்மலை 2 கீழே விழுகும். சிவபெருமானுக்கே அவர் அந்த ஒரு செகண்ட் கட்டு போட்டவர் தான் அவர், புரியுதாப்பா? அந்த மாதிரியெல்லாம் அவர் மகான். நாங்களாம் அவர்கிட்ட போய் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அவர் இப்போ கிடையாது. அப்படியே அந்த ஃப்ளாட்டுள்ளே அந்த வீட்டை தோண்டி ஆடு பலி, கோடு பலி, எருமை கடா பலி அப்படியே வெட்டி போடுவார். உள்ளே போதிச்சு மண்ணை போட்டு மூடிடுவார். அதே மாதிரி மயானத்துக்கு போய் வாராகி வச்சு நான் அந்த வாராகி அம்மா, அந்த வாராகிங்கிறவங்கள அந்த பன்றி இதெல்லாம் பலி கொடுப்பாங்க, வருதுங்களாப்பா? அது வந்து பன்றி கின்றியில் பலி கொடுப்பாங்க. ஆமாப்பா, என்னுடைய சித்தர் எனக்கு கொடுத்ததுப்பா. இந்த அம்மாவா வந்தவங்க என்கிட்ட. வந்தவங்க எவ்வளோ அழகாக இருக்கிறா பாருங்க. எவ்வளோ அழகா இந்த அம்மா இருக்கிறா பாருங்க. எவ்வளோ அம்சமாக அழகா எனக்கு அழகாக காட்சி கொடுத்தா. இந்த ஓலைச்சோட்டியோட வந்தவ தான் இவா, தாயே வாராகி, எங்கள் அம்மா.